காஞ்சி மகா பெரியவரை பார்க்க வேணும்னு போகிறார் இஸ்மாயில். அந்த எண்ணம் தோன்றியதே ஒரு நல்ல குணம். நமக்கு நம்முடைய மதத்தில் விதிக்கப்பட்ட குருமார்களோடு நின்று விட வேண்டும் என்று எண்ணாமல் பிற மதத்தில் இருக்கிற பெரியவர்களையும் சந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் தாம் வருகையை காஞ்சி மகா பெரியவருக்கு தெரிவித்து பார்க்க வேண்டும் என்று போகிறார்கள். பெரியவர்கள் அவர்களை வரவேற்பதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். வந்தார்கள். எல்லாருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கி கொண்டிருந்தார்கள். மகா பெரியவர்கள் குங்கும பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்கிறார் என்று ஒன்று வர சொல். இப்போ ஒரு டயலமா. அவர் குங்குமம் கொடுத்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் தான் இஸ்மாயில் அவர்கள் இருந்தார். கொடுக்கிற போது அந்த பிரசாதத்தை மறுப்பதற்கு அவருக்கு மனம் வராது. அதனாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையிலே இஸ்மாயில் அவர்கள் இருந்தார். ஆனால் மகா பெரியவர்கள் டக்கென்று திரும்பி இந்த குங்கும அதை அப்படியே அந்த பக்கம் வைத்து விட்டு சந்தனம் கொண்டா அப்படின்னார். சந்தனம் கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை இஸ்மாயில் அவர்களுக்கு வழங்கி விட்டு சொன்னார், உங்கள் நாகூர் தர்காவில் சந்தனம் கொடுப்பா இல்லையா அப்படி நினச்சிக்கோ. அதாவது ஒருவன் தன் மதத்தையும் மரபையும் மதிக்கக்கூடிய மாண்பு வேண்டும். அதே நேரத்தில் பிறருடைய மதத்தையும் மரபையும் மதிக்கக்கூடிய பண்பாடும் வேண்டும். இதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை முறைக்கு அடையாளம். அதனால் மகா பெரியவர்கள் குங்கும பிரசாதத்தை கொடுக்காம சந்தனத்தை கொடுத்துட்டு உங்கள் நாகூர் தர்காவில் கொடுப்பாங்களே அப்படி நினச்சிக்கோ அப்படின்னு. இந்திய இலக்கியங்களிலும் குறிப்பாக கம்பனிலும் அவர்களுக்கு ஈடுபாடு மிக மிக அதிகம். இஸ்மாயில் அவர்களுக்கு அவருக்கு ஏற்ற நட்பு துணையாக அமைந்த பேராசிரியர் ஆசாஞா, கிவா ஜெகநாதன் அவர்கள், பெரிய வாக்கீச கலாநிதி அவர்கள், பிறகு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், இப்படி எல்லாம் அவர்கள் இஸ்மாயிலோடு அவர்களும் சேர்ந்து இந்த கம்பன் கழகத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய பாடுபட்டார்கள். அந்த வரலாற்றை இப்போது நன்றியோடு நினைந்து நம்முடைய அந்த முன்னோர்களுக்கு முதல் வணக்கத்தை இந்த நேரத்தில் அவர்கள் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு சம்பவம், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னைக்கு வந்து விட்டார்கள்னு சொன்னால் நான் தான் எடுபடி அவர்களுக்கு ஒரு பை அதை எடுத்துக்கிட்டு கூடவே போகணும். ஒன்றும் பையில் பெருசாக இருக்காது. இப்போ தான் பேச்சாளர்கள்லாம் சௌரியமாக இருக்கும். அப்பெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இடி ரைடு விடுற அளவுக்கு ஆயிட்டாங்க. பேச்சாளர் யாருன்னு லிஸ்ட் என்ன கேளுங்க, தர்றேன். ஏன்னா என்னை பற்றி மட்டுமே யூடியூப்பில் போடுறானே, அப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்கிறான்னு நான் சொல்லணும்ல. போடு. அப்போ அப்படி கிடையாது. ஒரு சாதாரணமான வாழ்க்கை. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எக்மோரில் இறங்குவார் திருச்சியிலேருந்து. நான் போய் நின்று அழைச்சிட்டு வந்து அவங்க அக்கா வீடு, சகோதரி வீடு மயிலாப்பூரில் அவரோட இருந்துட்டு நான் வீட்டில் போய் குளிச்சு ரெடியாகி அப்புறம் கிளம்பி வரிசையாக போவோம். ஆசாஞா வீட்டில் மதிய உணவு ஒரு நாள் அவருக்கு. அவர் கூடவே எல்லா இடத்துக்கும் நான் போகிறவன், எல்லா பக்கமும் போயிட்டு ஆஷா வீட்டில் சாப்பாடுன்னு ஒன்று சொன்னேன். அண்ணன் நீங்கள் போயிடுங்க, நான் வீட்டுக்கு வரைக்கும் கொண்டாந்து உங்களை விட்டுட்டு மயிலாப்பூரில் தான் எங்கள் வீடு, நானும் போயிடுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேண்ட் ஃபோனை போடலாம், நீங்கள் ஃபோன் அடிங்க எங்கள் வீட்டுக்கு, நான் வந்துடுறேன். நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு ரெடியான உடனே சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். யா நீ என்ன பெரிய விஐபியா? விருந்துக்கு கூப்பிட்டா தான் வருவீர? நான் சாப்பிட போனால் பின்னாடி வர வேண்டியது தானே, நீ பாட்டுக்கு பேசாமல் வர வேண்டியது தானே. சரியாக இருக்காதுண்ணா, நீங்கள் போங்கண்ணா, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கூப்பிடுங்க, வர்றேன்னு. மரியாதையவா. ராதாகிருஷ்ணன் சார் கூப்பிட்டாருன்னு ஆசாங்க வீட்டுக்கு போன உடனே ஆசா வாடா, இந்த குடுமி வந்தால் மட்டும் இவனுக்கு பைய தூக்கிட்டு வரியே, எனக்கு ஒரு நாள் நீ பை தூக்கிறியா? ஒரு நாளாவது நீ எனக்கு பை தூக்கிறியா? பதில் சொல். இவனுக்கு மட்டும் பை தூக்கிட்டு அலையிறவன் பின்னாடி எனக்கு நீங்கள் ஒரு நாளாவது பை தூக்கிருக்கியான்னு வம்பு வளர்க்குறாரு. இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எப்படி வாலிபதத்தில் ராமன் பதில் சொல்ல முடியாத போது இலக்குவன் பதில் சொன்னானோ அது மாதிரி இப்போ நான் பதில் சொல்ல முடியாது. யாராவது எனக்காக பதில் சொல்லணும். டக்குன்னு ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலகம் மூட்டாது. நானும் அவரும் ஃப்ரெண்டா. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலகம் மூட்டாது. உனக்கு தெரியுமா, அவன் திருச்சிக்கு வந்தால் அவன் பொட்டியை நான் தூக்கிக்கிட்டு ஸ்டேஷன்லேருந்து வீடு வரைக்கும் போயிருக்கேன். உனக்கு தெரியுமா? அது உண்மை.
அவர் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு ஃபர்லாங் கூட கிடையாது. சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நிற்பார். நான் திருச்சியில் போய் இறங்கிட்டேன்னா அந்த சைக்கிளில் என் லக்கேஜ் பெட்டியை வாங்கி வச்சு அப்படி சைக்கிள் கிளிப்பு பின்பக்கம் அதை போட்டுட்டு அப்படியே சைக்கிளை தள்ளிக்கிட்டே வந்து வரும்போது ஒரு ஹோட்டலில் காப்பி வாங்கி கொடுத்து அப்படி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவார். அவர் வீட்டுக்கு அதை சொல்கிறாரு. அவன் திருச்சி வந்தால் நான் போய் அவன் பெட்டியை தூக்கியிருக்கேன். என்னைக்காவது அவனுக்கு நீ போட்டு தூக்கிறியா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலகம் ஊட்டாது. இப்போ ராமாயணம் சொல்லட்டுமா? தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றும். அவர் வயசு என்ன, அவர் படிப்பு என்ன, அவர் பெருமை என்ன, அறிவு என்ன, ஞானம் என்ன? பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொன்ன வார்த்தை. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கலகம் ஊட்டாது. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றும். ஒரு சொல்னா ஒப்பற்ற சொல்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு சொல்லன்றும். அப்படி குடும்பமாக போனால் அவர் வீட்டில் தங்குவோம், காப்பி சாப்பிடுவோம். அவர் அப்படி ஒரு வாழ்க்கை. இப்பெல்லாம் பேச்சாளர்கள் பக்கத்தில் கூட ரூம் போடக்கூடாது. ஒரு பேச்சாளர் தங்கி அது பக்கத்தில் ரூம் போட முடியல. அதில் எத்தனை பிரச்சனை இருக்கு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரே ஹாலில் வரிசையாக மெத்தையை போட்டு எல்லாரும் படுக்க வேண்டியது தான். கம்பன் விழாவுக்குன்னு போனால் கல்யாணம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கல்யாணம் அப்படி இருக்கும். ஒவ்வொரு கம்பன் விழா அந்த பொற்காலத்திலும் வாழ்ந்து இந்த நற்காலத்திலும் வாழுகிற வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்தமைக்கு நன்றி. இந்த பாரம்பரியத்தில் வருகிற பெருமை மிக்க அந்த பெரியோர்களோடு நான் பங்கு கொள்ளுகிற அந்த பாக்கியம், அதாவது புத்தகத்தை படிக்கிறது, பொருள் படிக்கிறது என்பதை தவிர இப்படிப்பட்ட மாஸ்டர்ஸ் அவங்களோட படிக்கிறது. இதுக்கு வைஷ்ணவத்தில் என்ன பேர் தெரியுங்களா? சன்னதி விசேஷம்னு பேர். சில விஷயத்தை நீங்கள் புக்கில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் உட்காந்துருக்கிறதாலே படிச்சுடலாம். ஒன்று புத்தகத்தை படிக்க வேணாம், அவங்க கூட உட்காந்துருக்கிறதாலே படிச்சுடலாம். நம்ப மாட்டீங்க நீங்கள். அதான பிரச்சனையே, நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ சொல்லட்டுமா? புத்தர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டான் ஒருத்தர். ஒரு சிக்கலான ஒரு கேள்வி கேட்டான். அவர் சொன்னார், ஒன்றும் வேண்டாம், இந்த கேள்விக்கு பதில் தானே வேணும். ஆமாம், இன்னைக்கு என்ன தேதி சொன்னான். ஒரு 1 இயர் என் கூட, 1 வருஷம் என் கூட உட்கார், பக்கத்தில் உட்கார், ஒன்றும் படிக்க வேணாம், 1 வருஷம் என் கூடவே உட்கார். கரெக்டாக 1 இயர் கழிச்சு இதே கேள்வியை திருப்பி என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சிரிச்சான். மற்ற சிஷ்யர்கள்லாம் சிரிச்சாங்க எல்லாரும். அவங்க கேட்டான், ஏன் சிரிக்கிறீங்கன்னு. இப்படி சிக்கனவங்க தாண்டா நாங்கள். இந்த ஆள் இப்படி தான் சொல்லுவாங்க, 1 வருஷம் கழிச்சு பேர்ட் சொல்கிறேன்பா. 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா கேள்வி செத்துடும். கேள்வியே வராது, கேள்வி எழாது. ஏன்? புத்தருடைய அந்த பக்கத்திலேயே இருந்து 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 நாங்கள் பெற வேண்டிய விடையை நாங்களே பெற்று விடுவோமே ஒழிய இன்னொரு இடத்தில் போய் அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் வராது. அவர் கூடவே இருக்கிறதால கேள்வி எழாது. அப்படின்னா இப்படி ஏமாந்த வேண்டாம் நாங்கள்லாம். அதே தான் சாகணேசன் அவர்களோட நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா, பேராசிரியர் ராதாகிருஷ்ணனோட உட்காந்தா, வாக்கி சக்கலாநதி கிவாஜாவோட உட்காந்தா, ஆசாங்கியாவோட உட்காந்தா, திரு குன்றக்குடி அடிகளாரோட உட்காந்தா, 1/2 மணி நேரம் உட்காந்தா போதும். 40 மணி நேரம் படித்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கிடும். ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம், கேள்வி. அது மாதிரி நான் அடுத்து தலைமுறையில் சந்தித்தது டாக்டர் அபய் நடராஜன். அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை குறுக்கா பேசுவார். நாஸ்திகன் வந்தால் ஆஸ்திகமாக பேசுவார், ஆஸ்திகன் வந்தால் நாஸ்திகமாக பேசுவார். நான் கூட கேட்பேன், என்னங்க இப்படி பேசுறீங்க? சும்மா ராஜா, இவங்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ வாங்கிடணும், அவங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதை வாங்கிடணும். நமக்கு பிள்ளையார் எப்படி இருந்தால் என்னப்பா, நமக்கு வேண்டியது என்னவோ அதை தெரிஞ்சால் போகிறோம். பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க வேணாம், பிள்ளையாரையும் உடைக்க வேணாம், நம்ம விஷயத்தை கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பல பெரியவர்களோடு பழகுகிற, அதுக்கு சன்னதி விசேஷம் அப்படின்னு பேர். அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் எனக்கு அமைஞ்சுது. அதுக்கு நான் திருவருளுக்கு நன்றி சொல்லணும். ஒரு முழு பார்வை ஒன்று வித்தியாசமாக சொல்லட்டுமா? ஒரு பாட்டை எடுத்து பேசலாம், ஒரு சொல் எடுத்து பேசலாம், ஒரு வரி எடுத்து பேசலாம், ஒரு அடி எடுத்து பேசலாம், ஒரு முழு கதையையும் மொத்தமாக பேசலாமா? நீங்கள் யாரை பார்த்தும் பிராண்டு பண்ணாதீங்க. இவன் அயோக்கியம் சார், இவன் ஒரு ராட்சச பை சார், அவங்க எல்லாருமே அந்த குரூப்பே அப்படி சார், இவனுக்கு எல்லோருமே மட்டமான ஆளுங்க சார், அப்படி சொல்லாதீங்க. எல்லா குரூப்லேயும் கிரேட் பீப்புள் இருக்கிறான், எல்லா குரூப்லேயும் ஒஸ்ட் பீப்புள் இருக்கிறான். இன் காஸ்ட், இன் ரிலிஜன், இன் லாங்குவேஜ், உலகம் முழுக்க. அந்த நாட்டுக்காரன் எல்லாம் ஒஸ்தின்னு சொல்லாதீங்க. அந்த நாட்டில் இருக்கிற அயோக்கியன் இருக்கிறான், ஒஸ்தியும் இருக்கிறான்.
ஒரு ஜாதியை சொல்லாதீங்க, ஒரு மதத்தை சொல்லாதீங்க, அதில் எல்லாருமே அப்படின்னு டோன்ட் ஜெனரலைஸ். ஏன்னா ஒவ்வொன்றிலும் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அதிசயம்தான் இந்த படைப்பின் அற்புதம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? சாதாரணமாக இந்த உலகத்தில் என்ன சொல்லுவோம், ரொம்ப மோசமாக ஒருத்தர் இருந்தானா, என்ன மிருகம் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு. அப்போல்லாம் நாங்கள் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் க்யூவில் ஏறுற பழக்கம் இந்தியனுக்கு கிடையவே கிடையாது. இவன் ஏபிசிடி வரைக்கும் படிப்பான், க்யூ மட்டும் படிக்க மாட்டான், க்யூவில் போக மாட்டான் இவன். ஆனால் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, எறும்புக்கு ஏபிசிடி தெரியாது, க்யூவில் போகும். நம்மளுக்கு க்யூ தெரியும், ஆனால் க்யூவில் போக மாட்டான். நம்மளை விட எறும்பு எவ்வளவோ தேவை பாருங்க. பஸ் நிற்கிது, நம்ம வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு முன்னாடி ஒரு பிரெக்னென்ட் லேடி ஏற போகிறாங்க. நம்ம மெதுவாக விட்டு கொடுத்தானே ஏறணும், மரியாதை தானே. நிற்கிறேன், தள்ளிக்கிட்டு என்னையும் அந்த மாதிரி தட்டு ஒருத்தன் உள்ளே போய் ஏறி உட்காந்துட்டான். எனக்கு கோபம்னா கோபம், எனக்கு இப்போவே இவ்வளோ கோபம் வருது, அப்போ எவ்வளோ வரும். நேராக அவங்ககிட்ட போய் கேட்டேன், மனுஷனாயா நீ, மனுஷனாயா நீ அப்படின்னு. ஒரு பதில் சொன்னான், சார் இல்லை இப்போ என்னங்கிற, இல்லை இப்போ என்னங்கிற. இப்போ மனுஷனாக இருந்தால் பேசலாம், அவன்கிட்ட போய் நான் என்ன பேசுறது, நான் மனுஷன் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன் நீட்டாக. இல்லை என்னங்கிற அப்படின்னு. பொதுவாக ஒரு மனித குலத்தில் இருக்கிறவன் மனிதனாக இருக்கணும். அவன் ரொம்ப மோசமாக போனால் என்ன சொல்லுவான், ஏன் மிருகம் மாதிரி நடந்துக்கிற, ஒரு மிருகம் தான் அப்படி இருக்கும், மனுஷனா நீ அப்படிம்போம். அடுத்த வார்த்தை ஒன்று இருக்குது, அதை விட ராட்சச பையன். இந்த ராட்சசன் யார் தெரியுங்களா? மிருகத்துக்கு ராட்சசுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? தவறு அல்லது பிழை என்பதை செய்வது மிருகம், அதை செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்வது ராட்சசன். அவனுக்கு அந்த குரூரத்தை செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. தெரியாம குரூரம். இப்போ புலி நம்ம மேல பாயுதுன்னு வச்சுக்கோங்க, அது அதோட தப்பே கிடையாதுங்க. அதை படைத்த கடவுள் அப்படி படைச்சிருக்கிறார் இல்லையா? புலி என்ன நம்ம மேல வெறுப்பா? அது ஏன் மேல பிராண்டுதுன்னா அது அப்படிப்பட்ட முறையில் ப்ரோக்ராம்டு. அதனுடைய ஒவ்வொரு செல்லும் அப்படி ப்ரோக்ராம், டிஎன்ஏ அப்படி ப்ரோக்ராம்டு. அது புலியோட தப்பே கிடையாது. ஆனால் மனுஷன் ஒருத்தர் அது மாதிரி மேலே விழுந்து பிராண்டி கொள்றான் அப்படின்னா எப்படி மன்னிக்கிறது? அவன் மிருகம் கூட இல்லைங்க, மிருகத்தை விட மோசமான அரக்கன். இரக்கம் இல்லாதவன் அரக்கன். கம்பன் டெஃபினிஷன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அரக்கன் அப்படின்னு ஒன்று. இந்த இலங்கையில் கும்பகர்ணன், ராவணன் ஒரு லிஸ்ட் சொல்லுவோம். மனிதர்கள் அயோத்தியில் பாருங்க, எல்லாம் ராமர், லக்ஷ்மணர், சீதை எல்லாம் மனுஷங்களாக இருந்தாங்க. அப்புறமா கிஷ்கிந்தைக்கு போனீங்கன்னா அங்கே வாலி, சுக்ரீவன், அனுமன் எல்லாம் குரங்கா இருந்தாங்க. டோன்ட் சே தட். அப்படி எடுத்துக்காதீங்க. குரங்குல மனுஷன் இருந்தான், குரங்குல தெய்வம் இருந்தது, குரங்குல அரக்கன் இருந்தான், அரக்கன்ல மிருகம் இருந்தான், அரக்கன்ல கடவுள் இருந்தான், அரக்கன்ல மனுஷன் இருந்தான், மனுஷன்ல அரக்கன் இருந்தான், மனுஷன்ல மிருகம் இருந்தான், மனுஷன்ல தெய்வம் இருந்தான். புரிஞ்சுக்கணும். எதையுமே ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, குரூப் ஆக்காதீங்க, பேசாதீங்க. திங்க் பண்ணுறது நல்ல பழக்கம் இல்லை. அப்படி மொத்தமாக சொல்ல நமக்கு உரிமை இல்லை. ஒன்னொன்னுலையும் ஒவ்வொரு நுட்பம் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஒரு உதாரணம், அயோத்தியில் இருக்கிற 3 பேரை எடுத்துக்கோமே. நான் சொல்றது இலக்கியத்தில் இருக்கிற அயோத்தி. 3 பேர் எடுத்துக்கோமே. பெத்த தாய், தசரதனுடைய பொண்டாட்டி, 3 பேரும் மரியாதைக்குரியவங்க. 2-3 கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் அப்பவே இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. 3 பேர் மனைவி, பட்டத்து மகிழ்ச்சி. இதுல 3 பேரும் ஒரே டைப் ஆஃப் கேரக்டர் சார். ஒரே ஒரு இஷ்யூ வருது, பட்டாபிஷேகம் பண்ணணும். இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றான், சித்தி வானான்ட்ட. அதை இலங்கை ஜெயராஜ் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் நல்ல அருமையாக அந்த இடத்த எடுத்து சொன்னார். இருக்கட்டும், இல்லைங்க. இப்போ 3 பேர் பிஹேவியர் எப்படி ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாங்களா? ஒரு சம்பவத்தை 3 பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாங்களா? இல்லை. கைகேயி என்ன நினைக்கிறா, வேற என் புள்ள பரதன் பட்டம் கட்டி ஆளணும். இது கூட பெரிய தப்பு இல்லை, மனுஷன் இயல்பில் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. ஆனால் அதோட நிறுத்தல் அந்த கைகேயி. என் பிள்ளை பட்டம் கட்டி ஆள்வதற்கு வசதியா ராமன் இன்னொருத்தி பெத்த புள்ள காட்டுக்கு போயிடணும். என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்ச வரைக்கும் ஒரு தப்பும் கிடையாது. அவ புள்ள காட்டுக்கு போகணும்னு ஏன் கேட்குற? அப்ப சில பேருக்கு எப்படிப்பட்ட குரூரம் இருக்குன்னு கேட்டா, அவங்கவுங்க பிள்ளைய காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது பத்தி தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்க பிள்ளைய கெடுத்துடணும்னு நினைக்கிறது
நீங்கள் பறவைகளை நான் யூடியூப்பில் விரும்பி பார்க்குறது இந்த மிருகங்களை பற்றிய செய்தி தான். ஒரு சில பேர்ட்ஸ் இருக்குது, டைப் ஆஃப் பேர்ட்ஸு கூட்டுக்கு போய் தான் முட்டையை திருட்டுத்தனமாக வச்சுட்டு வந்துடும். அதுங்களுக்கு வந்து தான் முட்டையை குஞ்சு பொறிக்கிற பொறுமையெல்லாம் கிடையாது. அதுக்காக கொண்டு போய் முட்டையை வைக்கும்போது அந்த பறவையோட முட்டையை கெடுத்துடும். ஏன்னா தாமும் குஞ்சு நல்லா இருக்கணும்னு. அடுத்ததான் அதை விட டாப்பு, இதுலேருந்து வெளியில் வர்ற குஞ்சு மற்ற முட்டையிலேருந்து இருந்துப்பார் குஞ்சு, அதை தள்ளிடும். பரம்பரையா இதே வேலை பாருங்க. முட்டையை திருட்டுத்தனமா வைக்கும், குஞ்சு பொறிச்சோன்னு அந்த குஞ்சு இன்னொரு குஞ்சு. அப்ப தான் சௌக்கியமா இருக்கணுங்கிறது மட்டும் அதோட நினைப்பு இல்லை, நான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு இன்னொன்று நாசமா பண்ணும். இவங்களை மன்னிக்க முடியுமா? நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஒரு தப்பும் இல்லை, நான் நல்லா இருக்கிறதுக்கு அவன் வீணா போகணும்னு நினைச்சா அவங்கள என்னன்னு சொல்றது? இதை விட அரக்க குணத்துக்கு ஒருத்தர் தேவையா? இல்லை. நீங்கள் என்னதான் கைகைக்கு பின்னால் தெரிஞ்சது முன்னாடி தெரியும், முன்னாடி தெரிஞ்சது பின்னாடி தெரிஞ்சு பேச்சாளர்கள் நம்ம புழுகு மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டே இருந்தா கூட நீங்கள் கதைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் புள்ள பரதனுக்கு பட்டம் கட்டுறதுக்காக அடுத்தவ பிள்ளைய காட்டுக்கன் பொண்ணுங்கிற அளவுக்கு சிவா சோ குரியல்டி, அரக்க உள்ளம் அவள் மனதில் இருந்தது. அடுத்து கோசலைக்கு வாங்க. அவன் என்ன சொல்றா, என் பிள்ளைக்கு பட்டம் வேணும், நல்லது, கொடுக்க மாட்டேன்ட்டார் ஹஸ்பண்டு. சரி, அவன் பிள்ளைக்கு கொடுத்துட்ட, நீனும் நல்ல நாள், என் பிள்ளைய விட நல்லவன் தான், உனக்கு தப்பு இல்லை பரதனுக்கு கொடுத்தது. ஆனால் உன்னை காட்டுக்கு போக சொன்னாங்க. ஐயோ அக்கிரமம். இப்போ பாருங்க, அவ பிள்ளை மேலே பாசம் இருக்கு, அடுத்தவ பிள்ளை மேலே வெறுப்பு இல்லை. அடுத்தவ பிள்ளை மேலே வெறுப்பு இல்லாத அதே நேரத்தில் என் பிள்ளைக்கு இல்லைன்னு ஒன்று, அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி என்னன்னு நான் கேட்டு வந்துடுறேன், இப்போ போய் அவர் பண்ணது நியாயமான கேட்டு வந்துடுறேன். இதுதான் மனித குணம். தன் பிள்ளையை காப்பாற்றுவது, பிறர் பிள்ளையை வீழ்த்த நினைப்பதில்லை, அதே நேரத்தில் தன் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது ஒரு சராசரி மனித பெண்ணின் குணம், கோசலையின் குணம். இப்போ பார்த்தீங்களா லேட்டஸ்டா ஒரு அம்மா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் வச்சு கொடுத்து கொண்டான்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது ஒரு வருஷத்துக்குள்ள. நீ உன் புள்ள ரேங்க் வாங்கணும்னு ஆசைப்படுறதுக்காக ரேங்க் வாங்குற பிள்ளைக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் வச்சு கொடுக்கலாமா? அப்படி குரியல் அரக்க குணம் யாருக்கு? கைகேயிக்கு. மனித குணம் யாருக்கு? கோசலைக்கு. சுமித்திரன்னு ஒரு அம்மா, அவ பிள்ளை அவனுக்கு ஒன்றுமே இல்லை, எவ பிள்ளை பெற்ற பிள்ளை ராமனுக்கு பட்டம் கிடைக்க போகுது, ஏய் வாடா அவன் பின்னாடி போ, அவன் கஷ்டப்படுவான். அது இன்னொரு அம்மா பெத்த பிள்ளை, தான் பெத்த பிள்ளைய அவன் பின்னாடி போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறா. மன்னும் நகர்க்கு அவன் வந்திடில் வா, இல்லை என்றால் முன்னம் முடி அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தி பிள்ளைக்காக தன் பிள்ளையை இழப்பதற்கு கூட தயாராக இருக்கிற சுமித்திரையை விட ஒரு தெய்வமான பெண்மணியை உலகத்தில் பார்க்க முடியுமா? அப்ப மனிதரில் அரக்கு கைகேயி, மனிதரில் மனிதம் கோசலை, மனிதரில் தெய்வம் சுமித்ரு. சரி, அப்படியே கிஷ்கி எல்லாமே குரங்குங்க. வாலி அடுத்த பொண்டாட்டி கொண்டாந்து வச்சுக்கலாமா? யாராவது சொன்னா கேட்க வேணாமா? இல்லாத அநியாயம் எல்லாம் பண்றதா, அக்கிரமம் அத்தனையும் பண்றதா, ஒரே அடியா போய் வம்பு பண்றதா, குரூயல்டி டு தி கோர். அப்ப அந்த வாலியை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க அந்த இடத்துக்குள்ள? அவன் வந்து குரங்கு தான், ஆனா குரங்குலயே குரூயலா இருக்கிறாரு. ஒரு அரக்கத்துக்குரிய அந்த அந்த ஸ்டேஜ் அவருடைய மனோநிலை. எவன் வந்தாலும் அடிச்சு ஒழிக்கிறது, எதை பத்தியும் கேட்கறதே கிடையாது. அப்ப குரங்கில் அரக்கன் வாலி, குரங்கில் குரங்கு சுக்ரீவன். குரங்கில் குரங்கு விலங்கு தான் அது. எல்லாம் கரெக்டு, தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் வந்து பவர் கிடைச்ச உடனே அவன் எப்படி இருந்தாங்கிறது கதையில வருது. ஆமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க முடியும்? போச்சு, கோவம் வருது, எல்லா இதுவும் நடக்குதுங்க. ராமனுக்கு கோவம் வருது, லட்சுமணன் அனுப்புறான். சுக்ரீவன் எப்படி இருந்தான்னு கம்பன் பாட்டில் எழுதுறாரு. சுக்ரீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா குரங்கு, ஆனாலும் ராமனுக்கு தொண்டு பண்ணணும், அவன் மனைவியை மீட்டு கொடுக்கணும், அனுமனை அனுப்பி வைக்கணும், கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அதே நேரத்தில் விலங்குக்குரிய இயல்பு அவனுக்குள்ள இருந்தது. அப்போ விலங்கில் அரக்கன் யாரு? வாலி. விலங்கில் விலங்கு யாரு? சுக்ரீவன். அனுமன் விலங்கில் தெய்வம். ஒழுக்கம், பிரம்மச்சரியம், நெறிமுறை, சிறந்த வாழ்க்கை, ராமனுக்காக தொண்டு செய்தல், அறவழியில் நிற்றல், வீரத்தோடு வாழ்தல், ஒரு நெறியை பேணுதல். அதனால தான் இன்னைக்கு அனுமனை கும்பிட்டு உட்காந்துருக்கிறேன்.
அப்போ விலங்கிலும் வணங்கப்படுகிற தெய்வ நிலை ஒருவன் எட்ட முடியும் என்பதற்கு அனுமன் ஒரு அடையாளம். முதல்ல மனுஷனை பார்த்துட்டோம், அடுத்து விலங்கை பார்த்துட்டோம், இப்ப இலங்கை. அங்க எல்லாம் அரக்கன் தானே பேர் இருக்கிறவன்லாம், கும்பகர்ணன், ராவணன் எல்லாருமே அப்படித்தானே. இப்ப ராவணன் தென்னாட்டில் ஹீரோவா கருதப்பட்டாலும் கம்பராமாயணத்தை மட்டும்தான் நாம இங்க பேசுறோம். கம்பராமாயண கதைப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஒரு பெண், அபலை பெண் கணவனோட இல்லாத போது அங்கேருந்து கிட்னாப் பண்ணி கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுங்கிறது நியாயமான குவாலிட்டி இல்லையே. எப்படி எடுத்தாலும் கதைப்படி இல்லையே. அப்ப கம்பன் பதப்படி இவன் சோ குரூயல். எந்த இடத்துல அவ எப்பாவது கிடைப்பாடான்னு அவங்ககிட்ட போய் பேசுறது, ராமனை இன்சல்ட் பண்ணி பேசுறது, எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறது, மகன் செத்தாலும் பரவாயில்லைன்னு இந்திரஜித்தனை போருக்கு அனுப்புறது, தம்பி செத்தாலும் பரவாயில்லைன்னு கும்பகர்ணனை போருக்கு அனுப்புறது, எவன் செத்தாலும் கவலை இல்லை, எனக்கு வேண்டியது எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற போது அரக்கரில் அரக்கன் ராவன். அரக்கரில் அரக்கன். அதுலயே ஒரு ஆள் இருக்கான் பாருங்க. என்ன ஆனதோ வெஞ்சமும் அழகில் கற்புடை சாணகி துயர் இன்னும் தவிர்ந்ததில்லையோ. அச்சோ, இன்னுமா அந்த பொண்ணு கஷ்டப்படுறா, அவன் நம்ம ஊர்ல இருந்து கஷ்டப்படுறாளா அப்படின்னு அரக்கனாய் பிறந்திருந்தாலும் மனித மனத்தோடு இன்னொருவருக்காக கண்ணீர் சிந்துகிற நல்லவனாய், அதே நேரத்தில் எதிர்ப்புறத்தில் போய்விட்ட விபீஷணனை பார்த்த பிறகு நீ ஒருத்தனாவது தப்பிச்சு போனேன்னு நினைச்சேன், நீ ஏண்டா என் பின்னாடி வந்து நிக்கிற, போடா சௌக்கியமா இருடா. அந்த ராமன் பின்னால இருந்து பாருங்க, ராவணனுக்கு நல்ல தம்பியாகவே இருந்து கொண்டு விபீஷணனுக்கு நல்ல அண்ணனாகவும் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை போராட்டம், மானுட போராட்டம் யார்கிட்ட? கும்பகர்ணன் கிட்ட. அவன் அரக்கரில் மனிதன். அந்த மனுஷனுக்குரிய குணநலம் யாரு? கும்பகர்ணன். அந்த அரக்கரில் தெய்வம் யாரு? விபீஷணன். இன்னைக்கு வேணா நீங்க இலக்கியத்தில் பேசும்போது தப்பா சொல்லலாம், விபீஷண காரியம் பண்ணிட்டான். கிடையாது சார். சகோதரன், பாசம், ரத்தம், நம்முடைய உறவு யாரா இருந்தாலும் சரி, அறத்தில் இருந்து பிழைத்தால் பிழைத்தவன் பிழைத்தவன் தான் என்று இந்த உலகத்தின் ரத்த சம்பந்தங்களை விட அறத்தின் தொடர்பு மேலானது என்கின்ற கொள்கையோடு வாழுகிற போது வீடனன் தெய்வத்தன்மையை எட்டுகிறார். இப்படி பாருங்க, அயோத்தியில் பிறந்த மனிதர்களில் மனிதரில் அரக்கி, மனிதரில் மனிதன், மனிதரில் தெய்வம். விலங்கினத்தில் வாங்க, விலங்கில் அரக்கம், விலங்கில் மனித விலங்கு, விலங்கில் மனிதன் என்கிற உயர்நிலையில தெய்வ நிலையில இருக்கிறவன் அனுமன். அரக்கருக்குள்ள வந்த அரக்கரில் அரக்கன் ராவணன், அரக்கரில் மனிதன் கும்பகர்ணன், அரக்கரில் தெய்வம் விபீஷன். என்ன அர்த்தம்? நீ எங்க பிறந்தாலும் கவலை இல்லை, தெய்வம் ஆகலாம். இதான் என் மெசேஜ். எடுத்துட்டு போங்க. அங்க பிறந்ததால உருப்பட மாட்டேன், பேசாத. இங்க பிறந்தாதான் தெய்வமாக, பேசாத. எங்க பிறந்தாலும் தெய்வமாகலாம். நீ எந்த ஜாதியில பிறந்தாலும் தெய்வம் ஆகலாம். நீ எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் தெய்வம் ஆகலாம். நீ எந்த ஊர்ல பிறந்தாலும் தெய்வம் ஆகலாம். தெய்வம் ஆகிறதுக்குன்னே ஒரு பிராண்ட் எல்லாம் கிடையாது. நீ எங்க பிறந்தாலும் பை ஒரு குவாலிட்டி நீ கடவுள் தன்மை எய்தலாம். திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் ராமன். கம்பராமாயணம் ஃப்ரம் கம்பன். அது ஒரு புது வேற ஒரு கோணத்தில் பார்க்குறோம். என்டையர் ராமாயணத்தை நம்ம ஒரு ஆங்கிளில் பார்க்குறோம். வழக்காடு மன்றத்தில் 300 நான் இவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசினா நல்லாவா இருக்கும்? இப்போ சில ஜட்ஜ் அப்படி தான் பேசுகிறாங்கோ. நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாம முன்னாடி ஒன்றும் கமெண்ட் அடிக்கக்கூடாது. என்டையராக உள் வாங்கிட்டு தான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அவசரப்பட்டு பரபரப்பாக நம்ம ஸ்டேட்மெண்ட் விட முடியாது. ஏன்னா நம்முடைய பொசிஷன் அப்படி. நான் லால சீனியர் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் ஜூனியர் தானே. எனக்கு அது எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அது இருக்கட்டும். பை போஸ்ட் வர சீனியாரிட்டி வேற. அப்புறம் ஏன் நீங்க கொண்டு போய் கோர்ட்ல திருவள்ளுவர் படம் மாட்டிருக்கீங்க? என்ன ஜட்ஜாக இருந்தார் அவர்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார் திருவள்ளுவர். நீதி சொல்வதற்கு இலக்கியவாதிக்கு இருக்கிற தகுதி வேறு பதவிகளுக்கு கிடையாது. படைப்பாளி, எழுத்தாளன், சிந்தனையாளனுக்கு இருக்கிற தகுதி பதவியில் இருப்பவர்களுக்கு கிடையாது. நீதி சொல்வதற்கு உரிய இலக்கியவாதிக்கு தான் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது.